குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? லக்னத்திலே இப்போது சுக்கிரன் நீசமாக இருக்கார். அப்போ ஃபஸ்ட்டு சுக்கிரன் யார் உங்களுக்கு அப்படின்னா 2-10. அப்போ கன்னி லக்னக்காரர்கள் இந்த மாதத்தில் தொழில் தொடங்கலாமா, இல்லை ஆல்ரெடி நான் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கேன், நான் அப்கிரேட் பண்ணலாமா? சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை குறிக்கும்? ஆர்ட் ஒர்க் பண்ணுறது, மீடியா ரிலேட்டட். அடுத்ததான் உங்களுக்கு வருமான ஸ்தானம், தொழில்காரகர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது உங்களுடைய பாதகாதிபதியான வீட்டில் பார்த்திங்கன்னா சனி வக்ரமாயிருக்காரு. 5-6 வக்ரமாயிருக்காரு 7ஆம் இடத்துல. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பாதகாதிபதியாக அந்த வீட்டு அதிபதி குரு 11ஆம் வீட்டில் இருக்கார். இந்த காம்பினேஷன் எப்படி எடுக்கலாம்? அப்போது 5-6 பார்த்தீங்க அப்படின்னா வக்ரமாக இருக்கார். அப்போ உங்கள் பிளானிங்கில் சில தடங்கள், ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்தாலுமே சமசப்தம பார்வையாக உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு. ஆல்ரெடி 2 அங்கே நீசமாகவும் இருக்கார், 10 நீசமாக இருக்கார். அப்போ என்னாகும் அப்படின்னா தொழில் இந்த காலகட்டத்தில் நமக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நோ. அப்போ ஆண்களாக இருந்தால் பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் மனைவி ஸ்தானத்தை கொடுக்கும். அப்போ மனைவிக்கு ஏதாவது தேவையில்லாத ஒரு செலவு, அவங்க கூட சண்டை போட்டீங்க அப்படின்னா பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இருக்கும். 3-8 செவ்வாய் உங்களுடைய மிதுன வீட்டில், அதாவது என்ன அப்படின்னா உங்களோட இன்னொரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் இருக்காங்க, 11ஆம் வீட்டில். அப்போது என்ன அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ புதன் உங்களுக்கு 10ஆம் வீட்டில், 11ஆம் வீட்டில் புதன் இருக்கார். அப்போ 12ஆம் இடத்துல கேது இருக்குது. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய தாய் தந்தையராக இருக்கட்டும், அதிர்ஷ்டமாக இருக்கட்டும், இந்த மாதத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் வேலை செய்யும். ஓகேவா? இதெல்லாமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். 9ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 9 பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தாய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த இடமும் உங்களுக்கு பாதிச்சிருக்கு. ஏதாவது சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா சொத்தையும் குறிக்கும். ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டுருங்க. ட்ரை பண்ணும்போது அது ரிவர்ஸில் போகும்.
ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து 10ஆம் இடத்துல செவ்வாய், உங்களுடைய இன்னொரு வீடு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு செவ்வாய் யாரு அப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் முயற்சி எடுக்கும்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, 3ஆம் இடத்துல போய் காலபுருஷனோட வீட்டில் மறைந்திருக்கு. அது 11ஆம் இடம். அப்போ வந்து மறைமுக முயற்சி மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 8க்குரியவரும் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ட்ராவலிங் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டமும் வரும். ஸோ டைரெக்டாக உங்களோட ஃபேஸ் ஆன் ஃபேஸில் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் வந்து நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா 50-50 தான் கொடுப்பேன். 50% நல்லது நடக்கும், 50% வந்து சுப காரியங்கள் நடக்க விடாமல் தடை பண்ணும். காதல், கல்யாணம், திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக்கலாமான்னு கேட்டால் வேண்டாம். பெண்களால் கண்டிப்பாக பிரச்சனை இந்த மாதத்தில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட வீட்டில் வந்து உங்களோட மாமியார், இல்லை வந்து பக்கத்து வீட்டு லேடிஸ், பெண்களால் சில பிரச்சனை இருக்குது. அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப ஓவராக வந்து நீங்கள் உங்களுடைய நட்பை காமிக்கிறேன், நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் அப்படியெல்லாம் போகாதீங்க. ஸோ 2க்குரியவர் 9க்குரியவரும் வந்து பார்த்தீங்கன்னா நீசமாக இருக்கும்போது 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமான ஸ்தானமாக இருக்கட்டும், வாக்கு ஸ்தானமாக இருக்கட்டும், உங்களோட குடும்பத்துக்கான ஒரு சில செலவுகள் 12ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு இதாகுது. கேது இருக்கார் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஒரு முறிக்கிற மாதிரி பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்கள் இந்த மாதத்தில் வந்து ஏதாவது செலவுகள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா விட்டுருங்க, பண்ண வேண்டாம். பட் ஆக்டிவேட் பண்ணுங்க, ஏதாவது சின்னதாக பண்ணுங்க. பட் பெருசாக எந்த ஒரு கடன் அது இது, ஏன்னா சனி பார்வை பார்த்தாலே ஒரு செல்ஃபிஷ்னஸ் வந்துடும். ஏன்னா சனி யாரை பார்க்குறாங்களோ அவங்கள இந்த காலகட்டத்தில் செல்ஃபாக வந்து யோசிப்பாங்க, தனக்கு தான் வேணும் எல்லாம் அப்படின்னு. அதுக்கு தான் அதுக்கு பேர் வந்து செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு மிஞ்சினது தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு மட்டுமே நடக்கணும்னு யோசிப்பாங்க. அப்போ வந்து வக்ர சனி பார்வை ஆல்ரெடி வந்து உங்களோட லக்னத்தில் இருக்குது. ஸோ 2க்குரியவர் வந்து வக்ரமாக இருக்கார். குடும்பத்துக்கு உங்களுடைய கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஜாக்கிரதையாக இருங்க. அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க. பெருசாக எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ப்ரொலாங் பண்ணாதீங்க. இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கான்னு கேட்டால் ஒரு 50% மட்டும்தான். பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குரு 4க்குரியவர் வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கார். ஸோ 12க்குரியவரும் 11ஆம் வீட்டுக்கு போகிறாரு. சூரியனும் வந்து குருவோட இணைக்கிறார். அப்போ வந்து அதனால தான் அந்த 50% நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ சின்ஸ் இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுவும் அதே இடத்துல தான் இருக்காரு. ஸோ எல்லா பார்வைகளும் அதை நோக்கி இருக்கும்போது கவனம் தேவை. நோ நியூ அப்டேட்ஸ், இருக்கிறத காப்பாற்றிக்கோங்க. கரெக்டாக பேசுங்க. நீச்சமான வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. இதெல்லாமே நீங்கள் ஃபாலோஅப்ஸ் பண்ணுங்கள். ஸோ தந்தையோட சொத்து வரல அப்படின்னா அடுத்த விஷயங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸுன்னு போகாது. ஏன்னா பூமிக்காரகன் எங்கே இருக்கிறாரு? புதனோட வீட்டில் இருக்காரு. புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவோட இணைகிறார். அப்போது இது எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதை, அது வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி குரு இல்லையா, அவரோட இணைக்கும் போது பாதகத்தை மட்டுமே செய்யும் உச்சமாக இருக்குது. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பெருசாக எந்த முடிவு பண்ண வேணாம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணோம், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படி கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால் குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம்.
ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது. டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் வந்து மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வருது. அதுல வந்து 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி
சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க வந்து இந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் வந்து யஜுர் உபாகர்மாவும், மறுநாள் வந்து காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா. கன்னி ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2026க்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நல்லா கவனிங்க. கன்னி ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது 11ஆம் இடத்திலே, அதாவது லாபஸ்தானம்னு பேர். 11ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானங்க. இப்போ ஒரு கல்யாணத்திற்கு யாருக்காவது ஒரு நம்ம மொய் வச்சு கொடுத்தா கூட 100 ரூபாய் அல்லது 1000 ரூபாய், 500 ரூபாய், 10,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் அப்படின்னு நம்ம கொடுக்க மாட்டோம். அதுடன் ஒரு ரூபாயை சேர்த்து கொடுப்போம். 101 ரூபாய், அதே மாதிரி 1001 ரூபாய், 10,001 ரூபாய், 1,00,001 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பெரியவங்களுடைய மரபா இருக்கும். எதற்கு அந்த 1 ரூபாயை சேர்க்கிறோம் அப்படின்னா, 10ஆம் இடத்திற்கு ஒன்று சேர்ந்தால் அதற்கு வந்து 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதற்கு லாபஸ்தானம் அப்படின்னு பேர். அதான் பெரும்பாலும் நம்ம வந்து அதை செய்யும் போது இந்த மாதிரி 1 ரூபாய் கொடுக்குறாது. வந்து ஒரு இதுக்கு வந்து கல்யாணத்துக்கு வைக்கக்கூடிய அன்பளிப்பான மொய்க்கு மட்டும் இல்லை, பல விஷயங்களுக்கு, குறிப்பா சொல்லணும்னா ஒரு கோவிலுக்கு நன்கொடை தரோம், ஏதோ ஒரு ஸ்தாபனத்திற்கு, ஏதோ ஒரு கைங்கரிய ஸ்தாபனம் ஏதோ உதவி செய்யறாங்க, பல விஷயங்களுக்கு அன்னதானம் போட்டு வராங்க, பல ஆதரவற்றவர்களை ஏதோ பராமரிக்கிறாங்க, ஏதோ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறோம்னா கூட அந்த 1 ரூபாயை வைத்து கொடுக்கும் போது அதற்கு லாபம் ஏற்படும் இல்லைங்களா? அது எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, கன்னி ராசிக்கு இப்போ 11ஆம் இடத்திலே வலிமை அடையுது. அதுவும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி இது ஏற்படுது. ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய 3 தினத்திலே இது ஏற்படுது. இதுல ஒரு யோகம் ஏற்படுது. அதற்கு குரு சந்திர யோகம் அப்படின்னு பேர். உங்களுக்கு அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாபத்தை பன்மடங்கு உயர்த்தும். குறிப்பா சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கும். அதனால வேலை பார்க்குறவங்கள, சுவாமி எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காதா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயமாக உண்டு. பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அதிகப்படியான உழைப்பு உழைத்து சொற்பமான வருமானம் செய்யக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு அந்த சொற்பமா வரக்கூடிய ஜீவிதம் எல்லாம் மாறிடும். இஷ்டமான ஜீவிதம், புதுமா சொன்னா கஷ்ட ஜீவிதம் போய் இஷ்ட ஜீவிதம் ஏற்படும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. அதிகப்படியான உடல் உழைப்பு குறைந்து சுமூகமான, அதாவது ஹார்ட் ஒர்க்லாம் போயிடுச்சு, இனிமேல் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ஆரம்பிக்க போகுது. அதிகப்படியான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலம். உங்க ராசிநாதன் புத பகவான், அதான் அவரும் வந்து 10ஆம் அதிபதி, அதாவது ஜீவனஸ்தானாதிபதியும் அதே புத பகவான் தான். அவரும் இந்த 11ல சேர்றார். உங்களுடைய விரயஸ்தானாதிபதி சூரிய பகவானும் 11ஆம் பாவத்திலே, அதுல கூடுதலா 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலே ஆட்சி வலம் பண்ணுகிறார் சந்திர பகவான். குரு பகவான் உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்திற்கும் சொந்த வீடு வாங்குவதற்கு, வாகனம் வாங்குவதற்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் கன்னி ராசிக்கு யார் அப்படின்னா குரு பகவான் தான். அவரும் இந்த 11ஆம் இடத்திலே செல்லுகிறார்.
பல கிரகங்களினுடைய அந்த சேர்க்கை 11ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறது. அதனால அசகாயமான பல விஷயங்களை செய்து முடிப்பீர்கள், பல வகையான வெற்றிகளை குவிப்பீர்கள், பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த மாதம் கன்னிராசிக்காரங்கள் ஐயனார், ஐயப்பன், சுடலை மாடசுவாமி, கருப்பண்ண சுவாமி, சங்கலி கருப்பன், பேத்தி கருப்பன், இது மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், முக்கியமா இந்த ஆண் காவல் தெய்வங்கள், ஐயனார் சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வது கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை பயக்கும். சிவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5ஆம் தேதியிலேருந்து. இதில் சூரியன் 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்: ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு. 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி, ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல குரு, ராசிநாதன் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. இந்த மாதத்து கடைசியிலேயே 23, 24ஆம் தேதிக்குள்ளார உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பிரயாணங்கள்,
புதிய அனுபவங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ராசிக்குள்ளே சுக்கிரன் வரார். உங்களை பார்த்தாலே எல்லோரும் அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் இன்னொரு ஆண் உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆவார். அப்பேற்பட்ட ஒரு இடம், அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தால் இன்னொரு பெண் உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் கன்னிராசி பெண்ணாக இருந்தால் ஒன்றா கும்பராசி பெண்ணோ இல்லை மீனராசி பெண்ணோ இல்லை ரிஷபராசி பெண்ணோ உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை சுற்றி ஒரு வேலி அமைத்து கொள்வது நல்லது. இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நேர்மையாக இருங்க. குறிப்பாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல உங்கள் தாயாரோ தந்தையாரோ இருந்தாங்கன்னா அவங்க பேச்சை கேளுங்க. 4ஆம் வீட்டதிபதி உச்சம். உங்கள் ஜாதக பிரகாரம் உங்களுடைய தாயாரின் நிலை உயரக்கூடிய நேரம், உங்களுடைய தாயாருக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம், உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய நேரம். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. லாபஸ்தானத்துக்கு குரு இருக்கார், லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். அதனால் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய படிப்பு சார்ந்த ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய அறிவை அடுத்தவர்களுக்கு பயன்படுத்தணும். அறிவு விரயம் ஏற்படுறதுக்கான நேரம் 23ஆம் தேதிக்கு மேலே ஏற்படும். ஏன்னா புதன் சூரியன் 12ஆம் இடத்துக்கு வராங்க. உங்களுடைய அறிவை அடுத்தவர்களுக்கு பயன்படுத்தணும். அதே சமயம் 9ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால 1ஆம் தேதியிலேருந்து தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தையால் உங்களுக்கு மனக்கசப்புகள் அல்லது மன கஷ்டங்கள் வரக்கூடிய நேரம். ஸோ மொத்தத்தில் ஒரு நல்ல விதமும் ஒரு சங்கடமான பலன்களும் கலந்த மாதமாக இருக்கிறதுனால நல்லதை எடுத்துக்கோங்க. சங்கடத்தை மனசை தயார்படுத்துங்க. இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்கிறதுக்கான நேரம். நிலத்தில் முதலீடு பண்ணலாம், ஆனால் நிலத்தை வச்சு வியாபாரம் பண்ண முடியாது. நீங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர்னால் உங்களுக்கு அந்த புரோக்கர் தொழிலில் நிலத்தை நீங்கள் முதலீடு வாங்கி வைப்பீங்க, ஆனால் விற்கிறதுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான நேரம். ஏன்னா 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலும் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிலத்தை வச்சு தொழில் பண்ணுறதுல ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்பவர்கள், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று தடுமாற்றம் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு இந்த மணல் ஜல்லி கிடைக்கிறதுலேயே ஒரு தேக்க நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாயத்தில் தண்ணீர் தான் முக்கியம். தண்ணீரும் மருந்தும் தான் முக்கியம். யூரியாவும் தான் அந்த செடிகளுக்கு நாற்றுகளுக்கு போட வேண்டிய மருந்தும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறது தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு சில சமயம் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு சூரியன் வந்திருக்கார். ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்ன பரிகாரத்தை பண்ணால் எங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரகாளியம்மன் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் வரக்கூடிய தொல்லைகளையும் உங்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகளையும் களைந்து உங்களை காப்பது அந்த மதுரகாளியம்மன் கடமையாக செயல்பாற்றுவாள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.